வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மங்கி கிங் தி ஒன் அண்ட் ஒன்லி இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த திரைப்படமும் சைனீஸ் திரைப்படமா இருந்தாலுமே தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த திரைப்படத்துல ஆன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்துட்டு ஒரு கட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவரோட முழு பவர் வந்துட்டு வெளியே கொண்டு வர முடியல. அதனால பாத்தீங்க அப்படின்னா அவர் கையில வந்துட்டு ஒரு விளையத்தை வந்துட்டு ஹீரோயின் மாட்டி விடுறாங்க. அதுல வந்துட்டு ஒரு 6 முத்துக்கள் இருக்கு. உனக்கு கோவம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமா வரும்போது ஒவ்வொரு முத்துக்களுமே டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்கும். 6வது முத்து வெடிச்சு கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ உனக்குள்ள இருக்கிற அந்த மொத்த பவருமே வந்துட்டு வெளியே வந்துடும். அப்பதான் வந்துட்டு நீ மங்கி கிங்கா, அதாவது குரங்கு ராஜாவா வந்துட்டு மாறுவ அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இது நடந்துட்டே இருக்க சைமல்டேனியஸா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு நம்ம ஹீரோட குரு வந்து தூக்கிடுறான், அவன் ஃப்ரெண்டையும் தூக்கிடுறான். இதுக்கு அப்புறமேட்டு என்ன நடந்துச்சு, எதனால வந்துட்டு குருவை தூக்குனாங்க, சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரங்கு ராஜாவா மாறினதா இல்லையா அப்படிங்கிறதுல இந்த படத்தோட மீதி கதையா அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்கிறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு சைனீஸ் படம் அப்படின்னா அங்க இருக்கிற அத்தனை கேரக்டருமே வந்துட்டு ரொம்ப டிஃபரெண்டா இருப்பாங்க. நம்மளால யோகிக்கவே முடிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திரைப்படத்திலுமே வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டரும் ஹீரோயின் ஆகட்டும், அதே மாதிரி ஹீரோ ஆகட்டும், அவரோட குரு ஆகட்டும், எல்லாத்தோட கேரக்டருமே வந்துட்டு ரொம்ப டிஃபரெண்டா வந்துட்டு ஸ்கெச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அவங்க எல்லாருமே வந்துட்டு அழகாவே வந்து நடிச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு சூப்பர் பவர் இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரானே இருந்தது. முக்கியமா ஹீரோயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ள நாயை வந்துட்டு அப்படியே அழகா வந்துட்டு மாறிட்டு வருது. இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோக்கு இருக்கக்கூடிய பவர் வந்துட்டு அவர் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு மனுஷங்க யாரெல்லாம் வந்துட்டு மாறி வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாவே வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாரு. அவருக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்டிக் இருக்கிற விஷயம், இவர் குரங்கு ராஜா மாறினதுக்கு அப்புறம் என்னென்ன சேட்டைகள்லாம் பண்றாரு, இதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா கடைசி கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த படமே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாயால ஜாலம் வந்துட்டு பார்த்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருந்தது. அது வந்துட்டு ரசிக்கும்படியாவே அமைஞ்சிருந்தது. முக்கியமா தமிழ் டப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும். மித்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைனீஸ் படம் எல்லாம் பார்க்கும்போது தமிழ் டப்பிங்ல இந்த மிரட்டல் அடி, இந்த ஷாவ்லின் சாக்கர் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட்ங்கிறது இருக்கும். அந்த படம் ஏதோ நம்ம ஒரு தமிழ் படம் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துட்டு கொடுக்கும் அந்த கதைகளத்துல. ஆனா அது இதில் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சோன்னு இருந்துச்சு. ஏன்னா ஒரு மாதிரி போகுது, இந்த சைடு குரு தூக்கிட்டாங்க, குரு எது வந்தாலுமே வந்துட்டு கம்முன்னு இருப்பா, சமாதானமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஏன் ஒன்ன மாதிரிலாம் இருக்க முடியாது, ஒன்னு ஒருத்தர் அடிக்கலாம் குத்த வர நான் எப்படி இருப்பேன் அப்படின்ட்டு எப்பயும் போல வழக்கமான ஒரு டெம்ப்ளேட் ஃபார்முலேட்லயே வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் குரங்கு ராஜாவை மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, எதனால இப்படி நடந்தது அப்படிங்கிறதுலாம் இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிய வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரதா செய்து அது தவிர்க்கவே முடியல. அந்த எமோஷனல் கனெக்ட் இல்லாம போனதுனால மேபி எனக்கு வந்துட்டு இந்த படம் ஒரு சுமாரான கனெக்ட் தான் கொடுத்திருந்தது. அதே மாதிரி ஹியூமர் அப்படிங்கிறது நிறைய வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இவங்க யூஸ் பண்ண இடத்துல எங்கேயுமே வந்துட்டு பெருசா ஹியூமர் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாம போனதுனால என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான திரைப்படமா தான் இருந்தது. இதுக்கப்புறம் பார்க்கறது உங்களோட விருப்பம் தான். நீங்க இந்த திரைப்படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருக்கா. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.